ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளது ஒரு குட்டி சேல் வீடியோ தான். நம்ம யூஸ்வலாக சண்டேயில் சேல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, உடம்பு சுத்தமாக முடியல, அதனால தான் நேற்று அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம சேல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டதெல்லாம் ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ எடுக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த தேர்ஸ்டேக்குள்ளே நம்ம அனுப்பி முடிச்சுடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்மளோட அதிதி பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. இதில் அழகாக 2 பெட் வந்திருக்கு. ட்வின் பெட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம சேலோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன். நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாக தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. மிஸ்டு காலும் யாரும் பண்ண வேண்டாம். நான் கண்டிப்பாக உங்களோட மெசேஜ் ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்துருவேன். ஸோ உங்களுக்கு வேண்டிய வெரைட்டிஸும் ப்ரைஸும் கேட்டுட்டிங்கன்னா அவைலபிலிட்டி நான் சொல்லிடுறேன். இன்சைட் தமிழ்நாடு 65 ருபீஸ் தான் கொரியர் சார்ஜ் வரும். அதர் ஸ்டேட்டுக்கு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு 90 ருபீஸ் டிடிடிசியில் தான் போடுவோம். தமிழ்நாடு எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். இதே நம்பர் தான் என்னோடய ஜிபே நம்பர். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட நேமு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பர், இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணணும். உங்களோட ஆர்டர் அனுப்பும்போது உங்கள் டியூபர் பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிட்டு தான் பேக்கிங் பண்ணுவேன். கொஞ்சம் வாட்டர் லில்லி பிளான்ஸும் சேலுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உள்ள ப்ளூ விசிலோட பிளான்ஸ் கொஞ்சம் சேலுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் 120 ருபீஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் கொடுக்கறதுக்கு இருக்குது. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மழையெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மழை வர டைமில் பார்த்துட்டிங்கன்னா அசோலா நிறையாவே வளரும். அந்த டைமில் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா அசோலாவை க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டிங்கன்னா அதில் மொஸ்கிட்டோ லார்வே வளரும். நிறைய பேர் இப்போ ஒரு ப்ராப்ளமாகவே கேட்பாங்க, இது எப்படி மொஸ்கிட்டோ கண்ட்ரோல் பண்ணுவேன்னு. இப்போ பாருங்கள், இதில் நிறையவே அசோலா வளர்ந்துருக்கு. இது இப்போ நான் இதில் பாதி தான் வச்சுக்குவேன். அந்த மாதிரி கொஞ்சம் பாதி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ரூட்ஸில் இந்த மொஸ்கிட்டோ லார்வே மூவ் பண்ணும்போது அதில் போய் மாட்டிக்கும். ஸோ அதால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, செத்து போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம அதில் சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அசோலா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி வளர்த்துங்க. இதுதான் விஷயம். அதே மாதிரி உங்களோட பிளான்ட்டில் மழை நிறைய வரும்போது நிறைய உரம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மழை தண்ணியில் நிறைய நைட்ரஜன் இருக்கும். அதுவும் எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு டார்க் பிங்க் வெரைட்டி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் லக்ஷ்மி. சூப்பரான பெரிய டியூபர் இருக்குது. இது நம்ம 2ஆக கட் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி நம்ம 2 டியூபராக இதை பிளானிங் பண்ணிக்கலாம். பெரிய டியூபர் தான். இதை நான் அனுப்பும் போதே கட் பண்ணி தான் அனுப்புவேன். பெரிய டியூபர் 280. அப்புறம் இந்த சைஸில் ஒரு டியூபர் இருக்குது. இதுக்கு இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது, இங்கேயும் க்ரோத் டிப் இருக்குது. இது கொஞ்சமாக ரன்னர் வெளியில் க்ரோ ஆக ஆரம்பிக்குது இப்போ தான். இதோட ப்ரைஸ் 220. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதுக்கும் கீழே க்ரோத் டிப் இருக்குது, மேலேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் 200. 3 டியூபர்ஸ் தான் இருக்குது லக்ஷ்மியில். வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டியும் நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். ஜாப்பனீஸ் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இதில் இந்த டியூபர் கீழேயும் இந்த டியூபர் நம்ம கட் பண்ணி கூட வைக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணலாம். இது நம்ம 3ஆக கூட கட் பண்ணி பிளானிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய க்ரோத் டிப் உள்ள டியூபர் தான். இதோட ப்ரைஸ் 250. அப்புறம் இங்கே ஒரு கொஞ்சம் சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. இதுக்கும் 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும், பார்த்துக்கோங்க.
இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. 2 டியூபர் தான் இருக்குது ஜாப்பனீஸ் ஆரஞ்சில். ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி ஒரு பவுல் லோட்டஸ் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு க்யூட்டான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட குடமுல்லா. ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து 2 க்ரோத் டிப் இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்னு தெரில, இந்த பக்கத்தில் இருந்து கூட காட்டுறேன். எங்கேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. இது வந்து நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன சைஸில் தான் இதில் டியூபர்ஸ் கிடைக்கும். இந்த டைம் ஒரே ஒரு டியூபர் மட்டும் கொஞ்சம் சைஸில் கிடச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 280. பவுல் லோட்டஸ் நிறைய பேர் என்ன கேட்பாங்க. இது வந்து ஒரு அழகான பவுல் லோட்டஸ் தான். குட்டியான ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போதுலேருந்தே அதில் பூ வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளூமர். நான் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய க்ரோத் டிப் உள்ள ஒரு டியூபர் தான். 3 இடத்துல சூப்பராக, இல்லை 4 இடத்துல சூப்பராக வந்து க்ரோத் டிப் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250. நிறைய பேர் வந்து டியூபர்ஸே ஆகாமல் எங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஆகிட்டு இருக்கிற வெரைட்டின்னு சொல்லி கேட்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான். இதுவும் நிறைய க்ரோத் டிப் உள்ள ஒரு டியூபர் தான். பார்த்துக்கோங்க, 250. கீழேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 4 இடத்துல, 4 இல்லை 5 இடத்துல க்ரோத் டிப் இருக்குது. ஆக்சுவலி வந்து எப்போவுமே இந்த லீஃபோட சைடில் நம்மளுக்கு ஒரு க்ரோத் டிப்பு வரும். இதான் வந்து நம்மளோட டியூபர்ஸை. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த சீசனில் இந்த டியூபர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே வாங்கிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து 2-3 வெரைட்டிஸ் ஒட்டுக்கா வாங்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து இது ஹால் பண்ணி வைங்க அப்படிம்பாங்க. பட் ஆனால் நம்ம 10 days எல்லாம் ஹால் பண்ணி வைக்க முடியாது. நான் அதை சேல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நான் ஒன்றா வாங்கலான்னு நினச்சேன், அதனால தான் அப்புறம் வேணும்னு சொல்லிவிட்டு மித்தது கூட பார்த்துட்டு அதில் அடுத்த வீடியோ கூட பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் போடலான்னு பார்த்தேன் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அமௌண்ட் போடலைன்னா நான் வேறு கஸ்டமருக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த வெரைட்டி இருக்கா அப்படின்னு. ஒரு 3 days ஒன்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் நம்ம டியூபர்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் டியூபர்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வேணுங்கிறவங்க வீடியோவில் பார்க்கும்போது உடனே வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட வெரைட்டி வந்து ரெட் ரிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் பிங்க் ஷேடில் ஒரு மைக்ரோபால் வெரைட்டி தான். நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான் இது. நிறைய பேர் வந்து என்னை வந்து மெசேஜில் கேட்டிருந்தாங்க. பட் வந்து எப்போ டியூபர் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். நல்லா சூப்பரான டியூபர் இருக்குது பாருங்கள், மைக்ரோபால் வெரைட்டி. இந்த டியூபரோட ப்ரைஸ் வந்து 280. இது வந்து நம்ம கட் பண்ணி கூட வைக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதுவும் வந்து கீழ் போர்ஷன் நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். இதுவும் வந்து 4 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். இந்த டியூபர் மாதிரியே 280. 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. அடுத்த நம்மளோட வெரைட்டி புச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். புச்சா வந்து ரூட் வர ஆரம்பித்த டியூபர் தான் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், நல்லா ஹார்டண்ட் ஆகி நல்லா ரூட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரெடி டு பிளான்ட் தான். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய லைவ் செக்ஷனில் கூட ஒரு டைம் காமிச்சிருப்பேன். என்னோடய லைவ் செக்ஷனில் வந்து பெரிய நம்மளோட கார்டனில் இது வரைக்குமே மலர்ந்ததில் பெரிய சைஸ் ஃப்ளவர், 2 கை சைஸுக்கே பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய ஃப்ளவர் என்னோடய ஹைட்லேயே கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நம்மளோட புச்சா. நான் ஃப்ளவர் பிக்கும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதோட 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். 3 இடத்துல வந்து க்ரோத் டிப்பும் இருக்கும். 250. இது வந்து 220. இதுவுமே நல்ல ரூட்டு ஸ்ப்ரவுட்டான ரெடி டு பிளான்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டியூபர் தான். 220. 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன்.
அடுத்து நம்மளோட வெரைட்டி அகிலா தான். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நிறைய பேர் வாங்கிட்டாங்க அகிலா. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச பிறகு நிறைய பேர் அகிலாவை கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அப்போ டியூபர்ஸ் இல்லை. இப்போ ஒரே ஒரு டியூபர் தான் கிடச்சிருக்கு. நான் ஒரு டப்பு எடுத்துகிட்டு எனக்கு கிடச்சதே ஒரே ஒரு டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 150. ஃப்ரெஷ் டியூபர் இது. தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட்டு வர ஆரம்பிக்கும். ஃப்ளவர் பிக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ஷோபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. நம்ம மயூரி லோட்டஸை விட அதிகமாக பெட்டல்ஸும் அதே மாதிரி ஃப்ளவர் சைஸும் உள்ள ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி. அதே மாதிரி அதை விட அதிகமாக நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் ஷோபா. எனக்கு வந்து ஆல் இயர் ரவுண்டில் மயூரியில் கூட எனக்கு 2 டைம் 3 டைம் வந்து டியூபர்ஸ் கிடைக்கும். பட் ஷோபாவில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. ஒரு பாட்டிலிருந்து வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை கிடைச்சா பெரிய லக்கு தான். அந்த மாதிரி ரயராக நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய டியூபர் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான எக்ஸல் சைஸ் வந்து ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான் ஷோபா. ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். 3 இடத்துல க்ரோத் ட்ரிப் இருக்குது. நல்ல சூப்பரான ஹெல்த்தி டியூபர் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததும் வந்து ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி தான். இது வரைக்கும் நம்ம இதை சேல் பண்ணலை. இது ஒரு புது வெரைட்டி தான். ரோஸ் டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மைக்ரோபோல் வெரைட்டி. டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு மைக்ரோபோல் வெரைட்டி தான் வந்து நம்மளோட ரோஸ் டோட்டு. இதில் இந்த பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 280. இது வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா 2 பாட்டில் வந்து நீங்கள் இதை க்ரோ பண்ணலாம். 280. அப்புறம் இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட சைஸே வந்து இவ்வளோ தான் வரும். இதில் பெரிய சைஸ் வராது. ஏன்னா இது வந்து நம்ம லியாங்லி எல்லாம் போல் குட்டியாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய மைக்ரோபோல் வெரைட்டி தான். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸை விரும்புகிறாங்க. இதுக்கு டிமாண்ட் உண்டு. பாருங்கள், இதுவும் வந்து சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக நிறைய க்ரோத் ட்ரிப். பாருங்கள், 1 2 3 4 4 இடத்துல க்ரோத் ட்ரிப் உள்ள ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 250. 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. மைக்ரோபோலே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வர மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்கள் நார்மலான ஒரு டப்பில் வைக்கிறது தான் பெட்டர். சின்ன பாட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். பட் ஆனால் ரீபாட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது அந்த மாதிரி வச்சு பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட பவுலில் கூட இதை வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதோட டப்பே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய குட்டி குட்டியாக நிறைய பட் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு இதோட ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான வெரைட்டி தான் ரோஸ் டாட்டு. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.